விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இயற்கை உணவின் அவசியத்தை வலியுறுத்தி காய்கனிகள் மீது ஏறி அமர்ந்து மாணவ மாணவிகள் யோகா செய்தனர். ராஜபாளையம் பாரதி நகரில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் யுனைடெட் யோகா மற்றும் ஸ்போர்ட்ஸ் சங்கம் சார்பில் மாணவ மாணவிகள் காய்கறி மற்றும் கனிகளின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காய்கனிகள் மீது அமர்ந்து பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முடிவில் காய்கனிகள் மீது அமர்ந்து யோகாசனம் செய்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டெருமை தாக்கியதில் கட்டிட தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பெரியவண்டி சோலை பகுதியில் வசிப்பவர் மகேந்திரன். கட்டிட தொழிலாளியான இவர் அம்மன் நகர் பகுதியில் உள்ள குடிநீர் தேக்க தொட்டியில் நாள்தோறும் தண்ணீர் திறக்கப் போவது வழக்கம். இந்நிலையில் காலை வழக்கம் போல் தண்ணீர் திறக்க சென்றவரை எதிர்பாராத விதமாக காட்டெருமை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த குன்னூர் வனத்துறையினர் மற்றும் மேல் குன்னூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த மகேந்திரனின் உடலை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காட்டெருமை தாக்கியது குறித்து குன்னூர் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். RSS பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து வந்தது காரணமாக மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் எனவும், முதல்வர் மு.க.ஸ்டாலினால் திமுகவையும் காப்பாற்ற முடியவில்லை என்பதால் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமர்சித்து பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவீரன் பகத்சிங் ரத்தின கழக அறக்கட்டளை சார்பில் இரத்த தான முகாம் மற்றும் கொடையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சே. ராஜு கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி, செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுவிப்பு, மனோ தங்கராஜ் நீக்கம் ஆகியவை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்று வந்த மர்மம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் என்று விமர்சித்து பேசினார். மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலினால் திமுகவையும் காப்பாற்ற முடியவில்லை, ஆட்சியும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதைதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி நியமனம் தெளிவாக காட்டுவதாக விமர்சித்து பேசினார். மலேசியாவில் நடைபெற்ற உலக சைவ நன்னெறி மாநாட்டில் தருமபுரம் ஆதீனம் பங்கேற்று தமிழ் மற்றும் ஆன்மீக பணிகளில் சேவை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கினார். மலேசிய நாட்டில் பத்துமலை முருகன் கோவிலில் உலக சைவ நன்னெறி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த சைவ ஆதீனமான தருமபுரம் ஆதீன கர்த்தா தொடங்கி வைத்து தமிழ் மற்றும் ஆன்மீக பணிகளில் சேவை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கினார். அதில் மலேசியாவில் மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ள மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோ சரவணன் எம்பிக்கு மக்கள் சேவைக்கான விருது வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மலேசிய தமிழறிஞர்கள் மற்றும் தமிழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபாதையில் நடக்க இயலவில்லை என பொதுமக்கள் புகார் அளித்ததை அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட பொருட்களை தாம்பரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அகற்றினார். சென்னை பல்லாவரம் தாம்பரம் GST சாலையில் அதிகப்படியான வாகனங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து ஆய்வாளர் செல்லப்பாண்டியன் திடீரென நடைபாதையில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகள், வாகனங்கள், பழுது நீக்கும் உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். மேலும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை நடைபாதையிலும் சாலை ஆக்கிரமித்தும் நிறுத்தப்பட்டிருந்தது. அவற்றிற்கு அபராதம் விதித்தார். மேலும் மாநகராட்சியிலிருந்து வாகனம் வரவழைக்கப்பட்டு பொருட்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ததோடு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். இந்த அதிரடி நடவடிக்கை மூலம் போக்குவரத்து நெரிசல் குறையுமா? இதேபோன்று பல்லாவரம் விமான நிலையம் GST சாலையில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளது அகற்றப்படுமா எனவும் வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பி எதிர்பார்த்து உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் காவிரி கரைகள் மற்றும் நீர்நிலைகளின் கரையோரங்களில் 1 கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணியினை பனை விதைகளை நட்டு வைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுக்க பனை விதைகள் சேகரிக்கப்பட்டு 5 கட்டங்களாக பனை விதைகள் நடும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனை விதைகள் நடவு செய்யும் பணியினை குத்தாலம் பேரூராட்சி காவிரி ஆற்றங்கரை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பனை விதைகளை நட்டு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், சுற்றுச்சூழல் அமைப்புகள், தன்னார்வலர்கள், சமூக சேவகர்கள் கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டனர். பூந்தமல்லி அருகே மின்சார வயர்கள் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்த பின்னர்
ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பவன் வெளிநாட்டிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்த தனது நண்பரை அழைத்துக் கொண்டு சக நண்பர்களுடன் ஆந்திரா நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் ட்ரங்க் சாலையில் சென்று கொண்டிருந்த போது 400 கிலோ வாட்திறன் கொண்ட மின்சார வயர்கள் பூமிக்கு அடியில் பதிப்பதற்காக சாலை ஓரத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு தடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. கட்டுப்பாட்டை இழந்த கார் திடீரென தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சாலையோரம் தோண்டப்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து கவிழ்ந்த காரில் இருந்த 4 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சிதம்பரம் அருகே மினி பேருந்தின் டயர் வெடித்ததில் பேருந்தில் பயணம் செய்த மாணவனுக்கு கண் பாதிப்படைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மேலத்திரு கழிப்பாலை ஊராட்சிக்குட்பட்ட பெரிய தெருவில் வசிக்கும் பள்ளி மாணவன் பரத் மினி பேருந்து மூலம் சிதம்பரம் நகர் பகுதிக்கு பயணம் செய்துள்ளார். அப்போது பேருந்து கவரப்பட்டு அரசு மருத்துவமனை அருகில் சென்றபோது திடீரென பலத்த சத்தத்துடன் டயர் வெடித்தது. இதில் டயர் அமைந்துள்ள பகுதிக்கு மேல் பகுதியில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த பரத் அதிர்ச்சியில் பாதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சிறுவனுக்கு கண் மிகவும் பாதிக்கப்பட்டது தெரிய வந்ததைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அவர் சிதம்பரம் அரசு மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவன் பரத்தின் உறவினர்கள் மருத்துவமனையில் ஒன்று கூடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு வலு சேர்க்கும் என்றும் மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அறிவாலயத்தில் மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் பொன்முடி சிறப்புரையாற்றினார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பது மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இது திராவிட மாடல் ஆட்சிக்கு வலு சேர்க்கும் என்று தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு உதயநிதி அவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அது இன்று நிறைவேறியிருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தினுடைய வருங்கால இளைஞர்களை ஓரணியிலே திரட்டி செயல்படுத்தக்கூடிய அன்பிற்குரிய நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இன்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நம்முடைய மாவட்ட கழகத்தின் மட்டுமல்ல, நான் உண்மையிலேயே பெரியார் தொண்டன், கலைஞருடைய வழியில் வந்தவன், அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் என்ற அடிப்படையில், தளபதியோடு மிக நெருக்கமாக பழகியவன் என்ற அடிப்படையில் நான் உதயநிதி அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அவருடைய வருங்காலம் மிகச் சிறப்பாக அமையும். திராவிட இயக்கத்தின் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி நடத்துகிற இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு வருங்காலத்திலே மேலும் வலு சேர்த்து சிறப்பாக அமைகிற அளவிலே நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுவார்கள். அவருக்கு இங்கே நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓமலூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குறித்து பரபரப்பான போஸ்டர் ஒட்டிய முன்னாள் அதிமுக எம்எல்ஏவின் சம்பந்தி கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெற்றிவேல் கருப்பூரில் வசித்து வருகிறார். இவரை பற்றி ஓமலூர் நகர் முழுக்க பரபரப்பான நோட்டீஸ் அச்சடித்து ஒட்டப்பட்டது. அதில் மாந்திரிக சக்கரவர்த்தி, சித்தர், ஸ்ரீ கருப்பூர் வெற்றிவேல் சுவாமிகள் மக்களுக்காக அனைத்து விதமான பிள்ளி, சூனியம், ஏவல், செய்வினை போன்ற சகல வித்தைகளையும் தனது கைதேர்ந்த சிசியர்களால் செய்து தரப்படும் என்ற வசனங்களோடு அவரது புகைப்படத்தையும் அச்சிட்டு ஒட்டப்பட்டிருந்தது. இதுகுறித்து முன்னாள் எம்எல்ஏ வெற்றிவேல் ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மேட்டூரை சேர்ந்த மருத்துவர் ராஜசேகர் என்பவரை கைது செய்து போஸ்டர் ஓட்டுவதற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கைதானவர் ஓமலூர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பல்வாக்கி கிருஷ்ணனின் சம்பந்தி என்பதும் அதிமுகவில் தனது சம்பந்தியை வளரவிடாமல் அவருக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தடுத்து தொடர் தொல்லை கொடுத்து வந்ததால் அவரை அசிங்கப்படுத்த இவ்வாறு செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மீது அவதூறு பரப்பி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவின் உறவினரை போஸ்டர் ஒட்டிய சம்பவம் ஓமலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசில் கொள்கை ரீதியாக செயல்படும் அமைச்சர்களை ஒதுக்குவது திமுக பாஜகவை நோக்கி நகர்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக மக்கள் உரிமை பாதுகாப்பு மைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்துள்ளார்.
தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு அமைச்சர் மனோ தங்கராஜின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மதுரை கே நகர் பகுதியில் உள்ள மக்கள் உரிமை பாதுகாப்பு மைய அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மனோ தங்கராஜ் அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு திமுக தலைமை பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் திமுக அரசில் கொள்கை ரீதியாக செயல்படும் அமைச்சர்களை ஒதுக்குவது திமுக பாஜகவை நோக்கி நகர்கிறதோ என்று சந்தேகத்தை எழுப்புவதாக விமர்சித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.